அரசு பள்ளிகளில் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களை நியமிப்பதற்கான புதிய வழிகாட்டுதல்களை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இது குறித்த அரசாணையை பள்ளி கல்வித்துறை செயலாளர் பி. சந்திரமோகன் பிறப்பித்துள்ளார். அரசாணையின்படி அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி வழங்க சிறப்பு B.Ed பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டனர். இந்த பணியிடங்களுக்கான பிரத்யேக விதிகள் இதுவரை வகுக்கப்படாமல் இருந்தன. இதை கருத்தில் கொண்டு சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களை நியமனத்துக்கான விதிமுறைகளை வகுக்குமாறு பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தது. இக்கோரிக்கை தொடர்பாக தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் மற்றும் இந்திய புனர்வாழ்வு குழுமம் வெளியிட்ட வழிகாட்டுதல்கள் அடிப்படையில் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கான புதிய விதிகள் வகுக்கப்பட்டு அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளனர். இந்த புதிய விதிகளின்படி நிரந்தர பணியிடங்களில் உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கான விதிகள் அனைத்தும் தற்காலிக சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் பொருந்தும். எனினும் சில விதிகள் சூழலுக்கேற்ப மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குனர் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன அதிகாரியாக செயல்படுவார். பொது பிரிவில் 53 வயதையும் மற்ற பிரிவுகளில் 58 வயதையும் பூர்த்தி செய்தவர்கள் இந்த பணியில் சேர தகுதி இல்லை. பணியில் சேர்பவர்கள் கட்டாயம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் இந்த பணியிடங்களுக்கான 12 வகையான கல்வி தகுதிகளிலும் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளனர். இந்த தகுதிகளின் அடிப்படையிலேயே சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.